வெல்கம் டு ப்ரோக்ராமிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம டேட்டா டைப் கேரக்டர் கேரக்டர் டைப் வந்து சைன்டு கேர் அன்சைன்டு கேர் இது எல்லாமே ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்ணி வேரியபிள் கிரியேட் பண்றது பிளஸ் அதனுடைய மெமரி சைஸ் எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி பாக்குறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேர் இதுதான் வந்து டேட்டா டைப். இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். சி ஈக்குவல் டு சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளதான் வேல்யூ கொடுக்கணும். நான் ஏன்ற வேல்யூ கொடுக்குறேன் அண்ட் செமிகோலன். அதே மாதிரி சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள கேபிட்டல் ஏ கொடுக்கலாம். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள பிளஸ் மைனஸ் இந்த மாதிரியான சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ள 1 2 3 0 to 9 குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது எல்லாமே கேரக்டர் தான். கேரக்டர்னா லெட்டர் மட்டும் கிடையாது, சிம்பிள் நம்பர் இது எல்லாமே தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைன்டு கேர். சைன்டு கேர் அப்படின்றது பிளஸ் மைனஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் தான் சைன்டு கேர். ஓகே, இது எப்படி நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். எஸ்சி ஈக்குவல் டு ஓகே மைனஸ்ன்ற இந்த சிம்பிளோட நான் ஒரு வேல்யூ இந்த வேரியபிளுக்கு உள்ள ஸ்டோர் பண்றேன் 1 to 7. அதே மாதிரி என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படின்னா வித்தின் -1 to 8 to +1 to 7 இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம வந்து சைன்டு கேர் அதனுடைய வேரியபிள்குள்ள வேல்யூஸை நம்ம கொடுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்சைன்டு கேர். இதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண. அன்சைன்டு அப்படின்றது இந்த இடத்துல எந்த சிம்பிளுமே நம்ம வேல்யூஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுக்கு வந்து யூசின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஈக்குவல் டு இதுல வந்து 50 அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதே மாதிரி இங்க என்ன ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா 0 to 127. இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் தான் நம்ம அன்சைன்டு கேர் அதனுடைய வேரியபிள்ல வேல்யூவை நம்ம கொடுக்க முடியும். ஓகே, அதுக்கு மேல அக்செப்ட் பண்ணிக்காது. இந்த -1 to 8 2 + 1 to 7 இதெல்லாம் வந்து ஆஸ்கி வேல்யூஸ். ஓகே, அதே மாதிரி ஏன்ற கேரக்டருக்கு ரிலேட்டடான ஆஸ்கி வேல்யூஸ் இருக்கு. அதை நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, -1 to 7 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ரிலேட்டடான கேரக்டர் இருக்கு, அது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதுவும் நம்ம எப்படி டிஸ்பிளே பண்றது அப்படின்றத பார்க்கலாம். printfல ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் டிஸ்பிளே பண்ண போறோம். கேர் அதனுடைய ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ டிஸ்பிளே பண்ணலாம் அவுட்புட்ல. சி ஈக்குவல் டு %c. அது மாதிரி அது ரிலேட்டடான ஆஸ்கி டிஸ்பிளே பண்றதுக்கு ஆஸ்கி ஈக்குவல் டு %d. ஆஸ்கி வேல்யூ ஒரு இன்டிஜர் வேல்யூ, %d போடணும். நெக்ஸ்ட் வந்து மெமரி பார்க்க போறோம். மெமரி ஆஃப் கேரோட மெமரி பார்க்கணும். மெமரி ஆஃப் கேர் %d அது வந்து ஒரு இன்டிஜர் நம்பரா தான் டிஸ்பிளே பார்க்க போகுது. ஃபர்ஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்கு அப்புறம் %c வந்து ரிலேட்டடான வேரியபிள் என்ன c. அதே மாதிரி %d க்கு ரிலேட்டடான வேரியபிள் c அண்ட் %d இங்க இருந்து நம்ம வந்து சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். வித்தின் பிரேசஸ் குள்ள கேர்ன்ற டேட்டா டைப் கொடுத்தோம் அப்படின்னா அதனுடைய மெமரி சைஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து printf சைன்டு கேர் sc ஈக்குவல் டு நம்ம அங்க வந்து -1 to 7ன்ற ஆஸ்கி வேல்யூ கொடுத்திருக்கோம். ஓகே, அப்ப ஆஸ்கி வேல்யூ டிஸ்பிளே பண்றதுக்கு %d. இதுக்கு ரிலேட்டடான கேரக்டர் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு ஈக்குவல் டு %c யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மெமரி ஆஃப் சைன்டு கேர் ஈக்குவல் டு %d. க்ளோஸ் பண்ணிட்டு கமா வேரியபிள் sc. அதே மாதிரி %c உடைய வேரியபிள் என்ன sc தான். சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி சைன்டு கேர் க்ளோஸ் பண்ணி அண்ட் பிரேஸை க்ளோஸ் பண்ணி செமிகோலன். நெக்ஸ்ட் printf அன்சைன்டு. நியூ லைன் ஸ்லாஷ் கொடுத்துக்கிறேன். அப்பதான் நியூ லைன்ல நம்ம இருக்கிறோம். ஸ்லாஷ் அன்சைன்டு கேர் UC. இங்க நம்ம வந்து ஆஸ்கி வேல்யூ தான் இருக்கு கொடுத்துருக்கோம். அதை நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு %d. அது ரிலேட்டட் கேரக்டரை வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு
percentage C. So memory size of, so memory of unsigned char percentage D, comma UC, comma UC, comma size of, open brace, close brace, semicolon, and within braces kulla unsigned. Okay, save பண்ணிட்டு okay, outputல first நம்ம character உடைய அந்த வேரியபிள்ல c equal to a என்ற வேல்யூ கொடுத்தோம்னா அது டிஸ்ப்ளே ஆயிருக்கு. ASCII அது a உடைய ரிலேட்டடான ASCII வேல்யூ டிஸ்ப்ளே ஆயிருக்கு 97. கேரக்டர் டேட்டா டைப் உடைய மெமரி சைஸ் வந்து 1 பைட் அப்படின்றது நமக்கு சைஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 1 பைட்ன்றது அது வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டியிருக்கு. நெக்ஸ்ட் சைன்டு கேர் வந்து -1 to 7 அந்த வேல்யூ ASCII வேல்யூ கொடுத்தோம். அதுக்கு ரிலேட்டடான கேரக்டர் வந்து யூ போட்டு மேல வந்து டபுள் டாட் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து கேரக்டர். ஸோ சைன்டு கேருடைய மெமரி சைஸ் வந்து 1 பைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் அன்சைன்டு கேர் யூசி 15 வேல்யூ கொடுத்தோம். அதுக்கு ரிலேட்டடான கேரக்டர் வந்து 2 அண்ட் மெமரி ஆஃப் அன்சைன்டு வந்து சேம் 1 பைட். மூணுக்குமே வந்து 1 பைட் மெமரி தான் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் பிளஸ் கொடுக்குறேன். இப்போ மைனஸ் யூஸ் பண்ணியிருந்தோம் சைன்டு கேர்ல, இப்போ பிளஸ் யூஸ் பண்றேன். அதே மாதிரி அன்சைன்டு கேர்ல நான் சைன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ -50 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ செகண்ட் லைன்ல சைன்டு கேர் s equal to நான் +1 to 7 கொடுத்தேன். ஸோ அந்த பிளஸ்ன்ற சைன் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா எடுத்துருச்சு. ஆனா பிளஸ் சைன் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகல. அதுக்கு +1 to 7 ரிலேட்டடான கேரக்டர் வந்து நம்மளுக்கு அங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. மெமரி சேம் 1. அன்சைன்டு கேர் பாத்தீங்கன்னா யூஸ் ஈக்குவல் டு -50 கொடுத்துருந்தோம். மைனஸ்ன்ற இதை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த டேட்டா டைப் வந்து உள்ள வந்து நம்ம கொடுத்த வேல்யூவை கொண்டு போயிட்டு அந்த வேரியபிள்குள்ள போயிட்டு ஸ்டோர் பண்ணல. ஸோ அதனால அதுவே வந்து ஒரு எம்டி வேல்யூவா வந்து ஒரு 206 டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டான ஏதோ சம் கேரக்டர் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்றது அக்செப்ட் அப்போ பிளஸ் அக்செப்ட் ஆகுமா? பிளஸ் அக்செப்ட் ஆகும். ஸோ பிளஸ்ன்றது அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு 15 மட்டும் தான் அதை எடுத்துக்குது. ஸோ அன்சைன்ல பிளஸ் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ 50, ஸோ அது ரிலேட்டட் கேரக்டர் வந்து 2 அப்படின்றத டிஸ்பிளே ஆகும். ஸோ மைனஸ் மட்டும் என்ன ஆகாது அப்படின்னா அன்சைன்டு கேர்ல சப்போர்ட் ஆகாது. பிளஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி சைஸ் ஆஃப்ல வந்து நம்ம டேட்டா டைப் நேம் தான் கொடுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம வேரியபிள் நேமும் கொடுக்கலாம். ஸோ சின்ற வேரியபிள், ஸோ இங்க வந்து எஸ்சின்ற வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு மெமரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு பார்க்க முடியும். அதே மாதிரி அன்சைன்டுக்கு வந்து யூசி கொடுத்துருந்தோம், வேரியபிள் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ யூசி இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணும் பொழுது ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல மெமரி கேர் வந்து சேம் 1 பைட், சைன்டு கேர் 1 பைட், அன்சைன்டு கேர் 1 பைட். ஸோ டைரக்டா நம்ம டேட்டா டைப் நேம் கொடுக்கலாம், இல்ல வேரியபிள் நேம் கொடுத்தாலும் அதுக்கு எவ்வளவு மெமரி கிரியேட் ஆயிருக்குன்றத பார்க்க முடியும். எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா மட்டும்தான் இவ்வளவு தூரம் நம்ம எஃபர்ட் போடுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ ஸோ மச்.